ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே சண்டே விலாக் தான் பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு மூவிக்காக புக் பண்ணி போனது. ஆக்சுவலாக என் பொண்ணோட தேர்டு இன்டர்னல்ஸ் முடிஞ்சது. அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து மூவி புக் பண்ணது. அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மூவி. எந்த மூவி அப்படிங்கிறத நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த மால். அதனால் வந்துட்டு சரி பக்கத்துலேயே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாலில் வந்து அடிக்கடி நாங்கள் என்ன மூவி போட்டாலும் இங்கே தான் போய் பார்ப்போம். ஏன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதனால் ஈவினிங் ஷோ தான் புக் பண்ணியிருந்தது. ஸோ ஈவினிங் ஷோக்காக இப்போ எல்லாமே கம்பல்சரி பண்ணிட்டாங்க. மாஸ்க் எல்லாமேவும் யார் மூவி போனாலும் மாஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்க் இல்லை அப்படின்னா உள்ளே விட மாட்டாங்க. பாருங்கள், பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவதார் மூவி தான். என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மூவி இது. என் பொண்ணும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பா இந்த மூவியை. அதனால் இந்த மூவி பார்க்குறதுக்காக நாங்கள் நைட் போயாச்சு. சூப்பராக வந்து மூவி முடிஞ்சோடனே அங்கேயே வந்து டின்னரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. சாட்டர்டே பார்த்திங்கன்னா எங்களோட டே அந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த மூவி பார்த்திங்கன்னா குழந்தைகளோட எல்லாரும் போய் சூப்பராக போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப லைக் பண்ணி பார்த்த மூவி இது. பாருங்கள், நம்ம வந்து சண்டே ஸ்பெஷலாக பூரி தான் மார்னிங் பண்ணது. பூரி வந்து இந்த பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தாச்சு, 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்திட்டு நல்லா வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம போட்டு சேர்த்தி உப்பு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் போட்டு நம்ம எப்பயும் போல் பூரிக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்து அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ அதுக்கு வந்து ரெஸ்ட் டைம் கொடுக்கலாம். அப்போ வந்து நமக்கு அதுக்குள்ளே நம்ம மசால் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து பூரி செஞ்சு பாருங்கள். மேலே வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் டைம் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் வச்சுட்டு எப்பயும் போல் நீங்கள் கொஞ்சம் திக்காக போடணும். ரொம்ப தின்னாக போடக்கூடாது. அப்போ தான் நல்லா உப்பி வரும். இந்த பூரி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பூரி வச்சு நல்லா மசாலோடு வச்சு ஸ்வீட்டும் இருந்தது. ஸ்வீட்டோடு வச்சு நாங்கள் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களோடது ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஊறுகாயை விட இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெசிபி என்னென்னா இஞ்சி புளி தான். இஞ்சி புளி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ஊறுகாய். ஒரு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கூட இந்த பிக்கிள் மாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கேரளா ரெசிபி. ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டேன். அதை தோல் சீவிடுங்க. அதையும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு மிளகா எடுத்துக்கோங்க. அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5-6 மிளகா எடுத்திருக்கேன். இப்போ வானலியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா எண்ணெய் நல்லா அந்த இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறமா இஞ்சி போட்டுருங்க. இஞ்சியை ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மிளகாயும் அதே மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. இது பார்த்திங்கன்னா 1 மாதம் அளவுக்கு கூட நமக்கு வந்து கெட்டே போகாது. இது வந்து நல்லா அந்த ப்ரௌன் ஷேடுக்கு வரணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அந்த உள்ளே இருக்க அந்த தண்ணி பசையெல்லாம் வந்து போனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம வந்து புளி தண்ணி நம்ம எடுத்து வைக்கணும். புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இந்த புளியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து ப்ரௌன் ஷேடுக்கு ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த புளி கரைசலை வந்து அதில் ஊற்றிடணும். புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 ஆர் 6 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் தான் போட்டேன். இது வந்து அந்த குப்பையெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல வெல்லம் இது. இதை அப்படியே யூஸ் பண்ணலாம் நம்ம.
அதனால் அந்த மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டாச்சு. இதுக்கு காரம் வந்து பார்த்திங்கன்னா கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு காரம் போட்டாலும் தெரியவே தெரியாது. ஏன்னா புளி, இஞ்சி எல்லாமே சேர்றப்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இது தயிர் சாப்பாட்டு கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.